வச்சு என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறீங்களா? வாங்க அதை எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். கோவக்காய் வச்சு என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கவே வேண்டாம். நம்ம தேவையான அளவு பார்த்திங்கன்னா கோவக்காய் வச்சு ஒரு சட்னி தான் பண்ண போகிறோம். கோவக்காய் இந்த அளவுக்கு இருந்தால் போதும், ரொம்ப தேவையில்லை. கொஞ்சமாக தேங்காய், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரே ஒரு நாட்டு பழம் தக்காளி பழம்னு எடுத்திருக்கேன், 5 பல் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, ஒரு இவ்வளோ சின்ன சைஸில் ஒரு இஞ்சி எடுத்துக்காங்க, 3 பச்சை மிளகா, கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்காங்க. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இப்போ சட்னிக்கு பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேங்க. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற எண்ணெயே தான். இப்போ பார்த்திங்கன்னா 1/4 ஸ்பூன் வந்து நான் சீரகம் சேர்த்துறேன். இது நல்லா பொடியும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் சீரகம் போதும், நல்லா பொடியிட்டும், நல்ல மணமாக இருக்கும். சீரகம் நல்லா பொடிஞ்சிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் அடுத்து சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா 3 பச்சை மிளகா போடுறேன். பச்சை மிளகா போடுறப்போ கொஞ்சமாக கீரி போடுங்க, முழுசாக போடாதீங்க, அது வந்து வெடிக்க ஆரம்பிச்சிடும். அடுத்து இஞ்சி பூண்டு ஒன்றா போட்டு வதக்கிடலாங்க. ஆனால் சட்னி செம்மையாக இருக்கும், நீங்கள் இதோட ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி தோசைக்குள்ள செம்மையாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா தக்காளி பழம் போடுறேங்க, அதையும் நல்லா வதக்கி வச்சுக்கலாம். அடுத்து கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டுடலாங்க, அதையும் வதக்கி விட்டுறலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா கோவக்காய், நம்ம அரிஞ்சு வச்ச கோவக்காவை இது கூட சேர்த்திடலாம். கோவக்காய் போடுறது மட்டும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. இது அவ்வளோ சீக்கிரம் வேகாத மாதிரியே தெரியும். வதக்கிட்டிங்கனாவே போதும். எண்ணெயிலே வதக்கிடுங்க, தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம் இதுக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்திக்கிறேங்க. உப்பு மட்டும் பார்த்து சேர்த்திக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம துருவன தேங்காவை இது கூட சேர்த்திடலாங்க, அதையும் வதக்கிடலாம். அவ்வளோதாங்க. இது வதக்கினதையும் சூடு ஆறுனதையும் மிக்ஸி ஜாரில் அரைச்சா சட்னிக்கு ரெடிங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஏன்னா கோவக்காய் வச்சு எப்போ சட்னி செய்கிறதுன்னு யோசிக்காதீங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், செஞ்சு பாருங்கள். செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் மறக்காமல் பதில் சொல்லுங்கள். சூடெல்லாமே ஆறிடுச்சுங்க. இப்போ நம்ம நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. இதுக்கு தாளிக்க கூட வேண்டாம், உங்களுக்கு விருப்பம் வேணும்னா தாளிச்சுக்காங்க. ஆனால் தாளிக்காமல் சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பவுலில் மாற்றிக்கலாங்க. இந்த கலரில் வந்துடும், செமையாக இருக்கும். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்காங்க. நம்ம வேறொரு வீடியோவில் வேறொரு டிஷ்ஷோட சந்திப்போம். தேங்க்யூ.